கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசுவை ஆவியானவர் இந்த 6 வரங்களினால மிக அற்புதமாய் நிரப்பினார். எனவேதான் இயேசு கிறிஸ்து 3.5 வருட கால ஊழியத்திலே ஒரு கனி உள்ள ஊழியத்தை, ஒரு ஜெயம் உள்ள ஊழியத்தை, ஒரு பிரயோஜனமான ஊழியத்தை, ஜனங்களை சுண்டி இழுக்கின்ற கிருபை பொருந்தின வார்த்தைகள் நிரம்பின ஊழியத்தை அவர் மிக ஜெயமாய் அவர் செய்து முடித்தார். அதே போலதான் கிறிஸ்துவுக்காக நாமும் இலங்கி பிரகாசிக்க, அவருடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையோடு செய்ய, பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் நிரூபிக்க இந்த 6 விதமான வரங்களினாலும் நம்மையும் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். நாம் விரும்புவோம், ஆண்டவரே, ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அறிவையும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் அதிகமாய் நான் அறிந்து அதிகமாய் அதற்கு அர்ப்பணித்து வாழ இந்த வரங்களினாலே என்னை நிரப்பும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆவியானவர் நமக்கு அந்த வரங்களை நம்மேல ஊற்றி நாம் கனி கொடுக்கின்ற, நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கின்ற நல்ல ஒரு ஊழியத்தை நாம் செய்ய நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே, ஊழிய வாழ்க்கைக்குள்ளே, சபை வாழ்க்கைக்குள்ளே 6 விதமான வரங்களும் மிக மிக அவசியம். இவைகள் கிரியை செய்தால் மாத்திரமே சாத்தானுடைய கொட்டம் அடங்கும். இவைகள் கிரியை செய்தால் மாத்திரமே மாந்திரவாதியுடைய சக்தி அழியும். எனவே இதை விரும்புவோம், இதை பெற்றுக்கொள்ளுவோம். செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே இந்த வரங்களினால எங்கள் பிள்ளைகளை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவை நிரப்பின இந்த ஆவியின் வரங்கள் இப்பொழுது ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.